பேதுரு எழுதின இரண்டாவது பேதுரு இரண்டாவது அதிகாரம் 1 வார்த்தை 2 அதிகாரம் 1 வார்த்தை 2 தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானம் கர்த்தராகிய இயேசுவையும் தேவனையும் நாம அறிய வேண்டும். சரியா? அறியதான் நமக்குள்ள அவருடைய கிருபை பெருகும். அவரை அறியலைன்னா சும்மா சர்ச்சுக்கு போகலாம், கைத்தட்டலாம், ஆராதிக்கலாம், கூட்டம் அவ்வளோதான், பாட்டு வடிக்கு போ முடிச்சுட்டு கிருபை கிடைக்காது. எப்படி கிருபை கிடைக்குமா? பார்த்து சொல்லுது, அவரை அறியணும், அவரை அறியணும். சபைக்கு போய் என்ன செய்யணும்? அவரை அறியணும். பாடுறோம், செய்யணும். அடுத்து அவரை அறியணும். எப்படிப்பட்டவர்? நல்லவரா? வல்லவர். அவர் அற்புதம் செய்கிறவர். காது கேட்காதவனை காது கேட்க செய்தவர், பேசாதவனை பேச செய்தவர், கண்ணு தெரியாதவனை திறக்க செய்தவர், நடக்க முடியாதவனை நடக்க செய்தவர். அவர் யார் அப்படின்னு அறியணும். 12 வருஷமா பெரும்பாலும் ஒரு பெண்ணை சுகப்படுத்தினவர், கண்ணு தெரியாதவனை கண்ணு தெரிய வச்சவர், இறந்தவனை உயிரோட எழுப்பினவர். இப்படி நிறைய அவரை பத்தி தெரியதான் கிருபை நமக்குள்ள பெருகுமா, சமாதானம் நமக்குள்ள பெருகும். சமாதானம்ங்கிறது என்ன? சண்டை போட்ட மாதிரி சமாதானம் கிடையாது. அது இல்லை வேற. சமாதானம் நம்முடைய குடும்பத்தின் செழிப்பு, குடும்பத்தின் சந்தோஷம், குடும்பத்தின் நிம்மதி, எல்லாம் சேர்ந்துதான் பேரு சமாதானம். இது நம்ம குடும்பத்துல பெருக வேண்டுமானா நம்ம கர்த்தரையும் தேவனையும் அறிஞ்சுக்கிட்டே இருக்கணும். இயேசுவை அறியறதுக்கு எங்க அவர் அறியலாம்? இயேசுவை எப்படி அறியலாம்? இயேசுவை எப்படி அறிய முடியும்? இதுதான் இயேசுவை எப்படி அறிய முடியும்? வேதத்தின் மூலம் தான் அறிய முடியும். இயேசு எப்படி அறிய முடியும்? இதுதான் தேவன் நமக்கு அவருடைய ஆவியானவரை கொண்டு எழுதி வச்சிருக்கார். மனுஷன்ல ஆவியானவரை கொண்டு எழுதி வச்சிருக்கார். நம்ம இதை அசால்ட்டா போட்டுட்டு கிறிஸ்துவனுக்கு உதவி செய்யல, இயேசு எனக்கு செய்யல, இப்படி எனக்கு வீட்டில் கஷ்டமா இருக்கு, இயேசு எனக்கு உதவி செய்யல சொன்னா பிரயோஜனம் இல்லை. நம்ம இயேசு என்ன சொன்னாரு? ஃபோன் பண்ண முடியுமா? இயேசுக்கு ஃபோன் பண்ண முடியுமா? இதெல்லாம் பேசுனா அவர் நம்மகிட்ட பேசுவார். ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசுறோம்ல, ஃபோன்ல ஹலோ பேசுறோம், அவங்க பேசுறாங்கல்ல, இதே மாதிரி இது நம்ம கூட பேசுவார். வார்த்தையும் இயேசுவும் ஒண்ணு. வார்த்தையும் சொல்லு ஒண்ணு. இயேசு யாருன்னா வார்த்தை, வார்த்தை யாருன்னா இயேசு. அப்ப அவரை அறியறதுக்கு இந்த வேதத்துல தான் எல்லாமே கொடுக்கும். நம்ம படிக்க 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 அவரை பத்தி இன்னும் நல்லா இன்னும் உண்மை அறியணுமே ஆசையா கேட்கணும். கேட்கும்போது அவர் நம்ம கூட இதுல பேசுவார்.
படிக்கணும். ஒவ்வொரு வார்த்தையா படிச்சு படிக்கும் போதே அப்படியே அவர் நம்ம கூட பேச ஆரம்பிப்பார். அப்போ நம்ம என்ன செய்யணும் தெரியாது சொல்லி நமக்குள்ள இருந்து சொல்லி தருவார். வேதத்துல வார்த்தையை சொல்லி தருவார். செய்யி, செய்யாத, போகாத, சண்டை போடாத, சமாதானமா இரு, செவி, எல்லாத்தையும் சொல்லிட்டு எப்படி இல்லைன்னா சொல்லித்தருவார். அறிய வேண்டுமானா இந்த வேதம் தான், இது ஜீவன் உள்ளது சொல்லிட்டாரு. என்னுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, ஆவியும் ஜீவனுமாய் இருக்கு. இதை சைஸ்படுத்த முடியாது. இந்த வார்த்தைய எடுத்து சிலையாக்க முடியாது, பார்க்கறதுக்கு உருவமா முடியாது. இதுக்குள்ள உள்ள அர்த்தம் ஜீவனாய் நமக்குள்ள போகும். சோர்ந்து போனவனுக்கு பலனை தரும். பலனாச்சு. நோயால படுற வார்த்தையை கேட்டேன், ஏசு சொல்ற வார்த்தை கேட்டா பலனாயிடுச்சு. புரியுதா? ஞானமே இல்லையா? வார்த்தையை மட்டும் படிச்சுட்டே அதிசயமாய் நடக்குது. எனக்கு தெரியல, குளமா தெரியாது, குளமா தெரியாது. இப்போ என்ன செய்யணும்? அம்பாட்டுக்கு போகலாம் இல்லை, தேவத்தை எடுத்து வாசிக்கிட்டே இருக்கும்போது அவர் சொல்லுவார், போகாத சொல்லுவார், போ சொல்லுவார். இது என்ன, எப்படி செய்யணும்? இதை எனக்கு தெரியல, கோபமா இருக்கு, இப்படி செய்யல, கேள்வி சப்பா எப்படி செய்யணும் எனக்கு தெரியல, இன்னும் ஒப்பு கொடுக்கணும். ஃப்ரீயா எனக்கு தெரியலப்பா அப்படி இல்லை. எனக்கு தெரியுன்ற வார்த்தையே வரக்கூடாது. எனக்கு தெரியாது, எனக்கு முடியாது, அவருக்கு தான் தெரியும். நீங்க சொல்லித்தாங்க, நீங்க என்ன நடத்துங்க, நீங்க எனக்கு சொல்லித்தாங்க, நீங்க என்னை நடத்துங்க அப்படின்னு சொல்லி 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 சொல்லணும். ஒவ்வொரு கடைக்கும் வேதத்தை பார்த்து பார்த்து பார்த்து